வணக்கம். ஏஎஸ் ஃப்ரூட் கார்டன், வடபாதிமங்கலம், திட்டச்சேரி, திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட். மாங்காய் பழுக்க வைக்கிறதுல சிரமம் நிறையா ஃபேஸ் பண்ணுறதா நிறையா பேர் நம்ம பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா, முத்தை விட்டு பறிக்க வரதில்லை. ஃபஸ்ட்டு காரணம் பார்த்திங்கன்னா, நல்லா முத்திடுச்சு அப்படின்னா இப்போ உடச்சிருக்கிறதுல பாலே வராது. முத்துறதுக்கு முன்னாடி பறிச்சிட்டோம் அப்படின்னா பால் வரும். அப்படி முத்தியும் பழித்தாலும் சில சமயம் குருவியோ இல்லை ஏதாவது இதுலேருந்து பால் லீக் ஆகி இதுமாரி கருப்பாக மேங்கோட ஸ்கின்னை அஃபெக்ட் பண்ணிவிடும். இந்த அஃபெக்ட் ஆன இடத்துல மட்டும் ஃபங்கஸ் அஃபெக்ட் ஆகி பழுக்க வைக்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா கருப்பாகிடும், அழுகி போயிடும். மெத்தட் நல்லா பழுக்க வச்சிடணும், மரத்திலே பழுத்தரணும். இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் நல்லா மஞ்சள் ஷேடு வந்துருச்சு. இந்த எல்லோ ஷேடு இருக்கிறப்ப நீங்கள் பறிச்சிங்க அப்படின்னா காம்பை கொஞ்சோண்டு விட்டுட்டு படுத்தோம்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பாலே வராது. அதுக்கு முன்னாடி பழுத்தோம்னா பால் ஸ்ப்ரே பண்ணுற அளவுக்கு பால் வரும். அது அழுகி போகிற நிலைமையில தான் போகும். ஃபஸ்ட்டு நம்ம நல்லா முத்திச்சு, ஒரு ஸ்டேஜ் முத்துனதுக்கு பிற்பாடு பறிச்சாச்சு. காம்பை கொஞ்சம் விட்டுட்டே பறிச்சிருக்கோம். இது 4 நாள் 5 நாள் கழித்து உடைச்சிங்க அப்படின்னா பால் வராது. இதுலேயும் கொஞ்சம் பால் வரும். அதனால் நம்ம கழுத்தோடு உடைச்சோம்னா பால் வருங்கிறதுனால கொஞ்சோண்டு கட் பண்ணியிருக்கோம். இது நம்ம ஒரு அலக்கோட பேஸ்கெட்டு ஸ்ட்ரக்சரில் இதில் நம்ம கீழே விழாமல் பழுக்க வைக்கிறதுக்காகவே நம்ம இதில் பறித்தது. நல்ல ஒரு கூடை, காத்தோட்டம் உள்ள கூடை பார்த்திங்கன்னா, வெளியிலையும் உள்காற்று வெளிக்காற்று எல்லாம் உள்ளே போகிற மாரி ஒரு கூடை எடுத்துக்கிட்டு அப்படியே வரிசையாக நீங்கள் அடிக்கிற வேண்டியதான். இதில் கூட லைட்டாக பால் வருது, எல்லோவாக இருந்தாலும் பால் வருது. அப்படியே ஒன்று மேலே ஒன்று அடிக்கிட்டு இது மேலே பார்த்திங்க அப்படின்னா வேப்ப இலையை போட்டுட்டோம்னாலே நல்லா அழுகல் இல்லாமல் பழுத்துரும். அப்படியே இது ஒன்று மேலே ஒன்று அப்படியே அடுக்கி வச்சிட வேண்டியதான். அந்த காம்பு உடச்சிடாமல் அப்படியே அடுக்கி வச்சாலே போதும். இதில் ஏதாவது ரொம்ப பால் ஒழுகி இருந்ததுன்னா அதை மட்டும் நம்ம செப்பரேட்டாக எடுத்து வச்சிடணும். நல்லா காம்போடையே பழுத்ததுனால அப்படியே வச்சிடலாம். இது உடையாமல் ஒரு 2-3 நாள் கழித்து உடஞ்சதுனாலும் பால் வராது. பாருங்கள், இது மரத்திலே இந்த குருவி எதாவது டிஸ்டர்பன்ஸ் பண்ணியிருந்தாலும் இந்த பால் பட்டு தான் இதோட மாங்காவோட ஸ்கின் அஃபெக்ட் ஆன இடத்துல மட்டும்தான் ஃபங்கஸ் அஃபெக்ட் ஆகும். மற்ற இடம்லாம் அந்த ஸ்கின்னில் அஃபெக்ட் ஆகாது. அப்போ அந்த பால் படாமல் பார்த்துக்கணும் மேக்ஸிமம். வரிசையாக அடிக்காச்சு. இது மேலே வேப்ப இலையை போட்டுட்டு அப்படியே வைக்க வேண்டியதான். ஒரு 3 நாள் 4 நாள் ஏதாவது ரொம்ப அந்த ஃபங்கஸ் எதுவும் அஃபெக்ட் ஆகிற மாரி இருந்துச்சு அப்படின்னா அதை மட்டும் எடுத்துடணும். இதே வச்சுட்டோம் அப்படின்னம்னா ஒரு வார்ம்த்னஸ் கிரியேட் ஆகிடும். காத்தோட்டமாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ஒரு வார்ம்த்னஸ் கிரியேட் ஆகிறப்ப பழுக்க ஆரம்பிச்சிடும். இது ஏற்கனவே கூடையில் வச்சு பழுக்க வச்சது தான். அதுக்கு பிற்பாடு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கோம். நல்லாவே பழுத்திருக்கு. வேப்ப இலை கூடையில் நம்ம செங்குத்தாக அடுக்கி பழுக்க வச்சது தான். பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் பால் ஒழுது இருந்தாலும் ஒன்றும் அழுகலை. இந்த அஸ்வினி இருந்ததுனாலும் அது பாட்டுக்கு உங்களுக்கு பழுத்திருக்கு. நம்ம ஒரு 2 நாள் 3 நாளில் இந்த அஸ்வினி எதுவும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தொடச்சிடணும். நல்லாவே பழுத்திருக்கு. இந்த பிளாக் கலரில் இருந்ததுனால ஸ்பாட் இருந்ததுனாலும் உங்களுக்கு ஒன்றும் அழுகலை, முழுசாக அழுகலை.